إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் திரு தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் கியாம நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி இறைவன் கட்டளை இருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கிறானோ தடை செய்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அந்த மனிதனில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லடியார்களாக மூமின்களை ஆக்கி அந்த மூமின்கள் எப்படி வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டால் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைய முடியும் என்ற அடிப்படைகளை எல்லாம் அந்தந்த காலத்துக்கு தெளிவுபடுத்துவதற்காக இறை தூதர்களை அனுப்பி அந்த வரிசையில் இறுதியாக அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரு தூதராக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். மேலான சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழுகின்ற ஒரு காலத்தை எடுத்து பார்த்தால் உண்மையிலே நாகரிகம் தெரியாதவர்களாக, மனித நேயம் தெரியாதவர்களாக, மனிதர்கள் மிருகங்களை போன்று வாழுகின்ற ஒரு காலம்தான் அந்த காலம். எனவேதான் ஜாஹிலியா காலம், அறியாமை காலம் என்ற அந்த காலத்துக்கு வர்ணிக்கப்படுகிறது. மேலான சகோதரர்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை இறை தூதராக நபியாக தெரிவு செய்கிறார். அந்த நபியாக தெரிவு செய்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் அந்த பிறந்து வளர்ந்த அந்த பூமியாகிய மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 13 வருட காலத்திலேயும் தொழுகையை பற்றி, அதுவும் கடைசி காலத்தில் தான் அல்லாஹ்வினால் தொழுகை கடமையாக்கப்படுகிறது, அது வரைக்கும் அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, இவற்றை பற்றித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பம் முதலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உறுதியான முறையில் அன்றைய சமூகத்துக்கு அந்த அல்லாஹ்வை பற்றிய,
அல்லாஹ்வுடைய குதுரத்தை பற்றிய, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி தெளிவுபடுத்தியதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் கடைசியிலேயும் கடைசியாக ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய கடமைகள் அங்கே சட்டதிட்டங்கள் என்று வருகின்ற பொழுது அவற்றை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உள்ளத்தை கொண்டவர்களாக அவர்கள் மாறியிருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் கற்றுக் கொடுத்த அந்த ஈமான், அந்த தௌஹீத், அந்த ஏகத்துவம் என்ன என்பதை நாமும் கட்டாயம் புரிந்து எமது வாழ்க்கையில் அந்த அடிப்படையில் நம்பிக்கை கோட்பாடு இருந்தால் மட்டும்தான் நாங்களும் நாளைய மறுமையில் வெற்றியாளர்களாக சுவனத்தை அடையக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடிய வழிமுறைகளை ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். எப்படியா மக்களுக்கு போதிக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை ஆரம்பமாக போதிக்க வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு போதிக்கிறார்கள். இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பல சந்தர்ப்பங்களில் பல விடயங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கின்றார்கள். அந்த முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதாவது கழுதையிலே பின்புறமாக நான் உட்கார்ந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்கிறார்கள், முஆதே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஒவ்வொருவரும் மிக திறமையாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், முக்கியமான ஒரு சஹாபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், முஆதே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். தொடர்ந்து வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். இந்த கேட்ட கேள்விக்கு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பதில் தெரியாது. உடனே சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், யா ரசூலல்லாஹ், அதை பற்றிய தெளிவு, அதை அறிந்தவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், அன் யஅ்புதூஹு வ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. சுருக்கமாக சொல்கிறார்கள், எந்த வணக்க வழிபாடுகளை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காகத்தான் செய்ய வேண்டும் வணக்க வழிபாடுகளை. அந்த வணக்கத்தில் யாரையும் இணையாக்க கூடாது, யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது என்ற அந்த இணைவேற்புக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக அல்லாஹ்வுக்காக அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை மிக முக்கியமான கடமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. யாரெல்லாம் அல்லாஹ்வை இணை வைக்காமல் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை செய்யாமல் அவர்களை பாதுகாப்பதுதான் அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைதான் நாங்கள் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும். எந்த வணக்கத்திலேயும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அந்த அடிப்படையில் தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர அல்லாஹ்வோடு இன்னொருவரை வாயிலே சொல்லலாம், நம்பிக்கையிலே வந்துவிடக் கூடாது. சோழர்கள், நாங்கள் சில நேரம் சொல்லலாம், நான் அப்படி அந்த நம்பிக்கையிலே சொல்வதில்லை, அந்த நம்பிக்கையிலே செய்வதில்லை என்று சொல்லலாம். ஆனால் எங்களுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்திலே அப்படியான நிலைமையை கொண்டு சேர்க்கும் என்று சொன்னால் நாளைய மறுமையில் அது எங்களுக்கு பாதிப்பாக அமைந்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹ்வுக்கு செய்கின்ற ஒரு அடியான் செய்கின்ற மிக பெரும் பாவங்களிலே ஆகப்பெரிய பாவம் இருக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் இஸ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான். அல்லாஹ்வை நாங்கள் ஓர்மைப்படுத்தாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் மிக பெரும் பயங்கரமான பாவம் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட, இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார் வ மா லில் அன்சார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாராவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு செய்யக்கூடிய வேலை என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, எந்த சுவர்க்கத்தை ஆசை வைத்து காலை மாலை என்று அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோமோ, அல்லாஹ்வை ஐவேளை தொழுகிறோமோ, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு பிடிக்கிறோமோ, எதிர சுன்னத்தான ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றுகிறோமோ, அதை எதை செய்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் ஒரு மனிதன் மரணித்து விட்டார் சொன்னால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், சுவர்க்கத்தை அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விடுகிறான். சுவர்க்கத்துக்கு போவது ஹராம், தடை செய்யப்பட்டது. வ மஅவாஹுன் நார், அவன் ஒதுங்குகின்ற இடம் நரகமாகத்தான் இருக்கும். வ மா லில் அன்சார், அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவி செய்யக்கூடிய இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த ரெண்டு விடயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தௌஹீத் என்று சொல்லுகின்ற எல்லா வணக்க வழிபாடுகளிலேயும் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதில் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, சிறுக்குடைய இணை வைத்தலுடைய சாயல் கூட எங்களிடத்திலே வந்துவிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த ஏகத்துவம், இந்த அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே அதற்கு வரைவிலக்கணமாக சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது என்று சொன்னால் ருபூபிய்யா என்று சொல்லுகின்ற, உலூஹிய்யா என்று சொல்லுகின்ற, அல் அஸ்மாஇ வ சிஃபாத் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய வணக்கங்களை செய்வது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறிக்கக்கூடிய விடயங்கள், இவை அனைத்திலையும் நாங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் ஓர்மைப்படுத்துவதுதான் அந்த அல்லாஹ்வுக்கான தௌஹீதாக இருந்து கொண்டிருக்கும். நாம் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது என்பது படைத்தல், பரிபாலித்தல், நோயை தருதல், நோயை சுகப்படுத்துதல், அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் தான் செய்து கொண்டிருக்கிறான். இந்த நம்பிக்கை அதிகமானவற்றில் இருக்கிறது. இரண்டாவது, நாங்கள் இதிலே பிழைவிடக்கூடிய பகுதி என்னவென்றால், நோயை அல்லாஹ் சுகப்படுத்துகிறான் என்று சொல்லிவிட்டு அந்த நோயை சுகப்படுத்துவதற்காக வேறு வழிகளை தேடி செல்கிறோம். சில நேரங்களில் இணையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். அடுத்ததாக, வணக்க வழிபாடுகள் என்று செய்கின்ற பொழுது, தொழுவதாக இருந்தாலும் சரி, நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம். ஆனால் ஒரு சில வணக்க வழிபாடுகளை நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யாமல் நாங்கள் நேர்ச்சை வைக்கின்ற பொழுது, இன்னும் இது போன்ற விடயங்களை செய்கின்ற பொழுது, சில நேரங்களில் தெரியாத்தனமாக அங்கே நாங்கள் வேறொருவருக்காக வேண்டி செய்து அந்த இணையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். இப்படியான விடயங்களை விட்டு நாங்கள் பாதுகாத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு ஒருமுறை அனுப்புகின்ற பொழுது, அங்குள்ள மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் வாசிகளின் பக்கமாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறார்கள், இன்னக தக்தம் அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப், நீங்கள் வேதக்காரர்கள் ஒரு கூட்டத்தை சந்திப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் அங்கே போகிறீர்கள். அந்த நேரத்தில் ஃபல்யகுன் அவ்வல மா ததுஹும், அவர்களிடத்திலே சென்று விட்டால் முதலாவதாக தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு சொல்லவில்லை ரசூலுல்லாஹ். மதீனாவிலே வைத்து சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ், நீங்கள் போய் அவர்களிடத்திலே முதலாவதாக ஏனைய வணக்கங்களை பற்றி பேசுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. தொழுகைக்கான அழைப்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. முதலாவதாக அவர்களுக்கு நீங்கள் எத்தி வைக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அன் யுவஹிதுல்லாஹ தஆலா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்திலே யாரையும் வைத்து வணங்கக்கூடாது. இந்த செய்தியைத்தான் முதலாவதாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இதிலிருந்து எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம், முதலாவதாக நாங்கள் விளங்க வேண்டிய, நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் அமல்களின் சிறப்புகள் அல்ல, தொழுகையின் சட்டதிட்டங்கள் அல்ல, நோம்புடைய சட்டதிட்டங்கள் அல்ல. என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை எப்படி இருக்கிறது, நான் கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றேனா, இப்படியாக எங்களுடைய அந்த அகீதா பகுதி சரியாக அமையாத வரைக்கும் நாளைய மறுமையிலே ஈடேற்றம் பெறவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துன் நம்லுடைய 60வது 64வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தொடராக அவனுடைய பண்புகளை பற்றி, அவனுடைய குதுரத்தை பற்றி அல்லாஹ் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், வானங்களையும் பூமியையும் படைத்தவன், அதிலே உங்களுக்கு, அதாவது வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடியவன் அல்லாஹ்வா அல்லது வேறு இறைவன்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ் கேட்கின்றான், இந்த பூமி அல்லாஹ் தஆலா தரைப்பாடாக வைத்து இதுக்கிடையிலே எத்தனையோ ஆறுகளோடு செய்திருக்கிறானே, இது செய்வது அல்லாஹ்வா வேறு கடவுள்களா? அல்லாஹ் கேட்கிறான். தொடர்ந்து கேட்கிறான், கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவற்றின் பொழுது நீங்கள் உங்களுக்கு விடையளிக்க கூடியவன், கஷ்டவாளிக்கு விடையளித்து அவனுக்கு ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வா வேறு இறைவன் இருக்கின்றான். அதே போன்று இரவு தரையிலேயும் கடலிலேயும் நீங்கள் வழி தவறிவிட்டால் உங்களுக்கு சரியான வழியை காட்டிக் கொடுப்போன் யார் இருக்கிறான்? காற்றை வீச செய்வன் யார் இருக்கிறான்? அல்லாஹ்வா வேறு யாராவது இருக்கின்றார்களா? அல்லாஹ் இப்படி அடுக்கடுக்கான வசனங்களிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய குதிரத்தை பற்றி சொல்லிவிட்டு, அதாவது அந்த வசனத்தின் கடைசியிலே அதாவது மனிதனை படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் படைத்திருக்கிறான், உங்களை மீட்ட இருக்கிறான். எனவே இப்படியானவற்றை எல்லாம் செய்து இந்த பூமியிலே உங்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான், வானத்திலே இருந்தும் பூமியிலே இருந்தும் உங்களுக்கு எத்தனையோ விதம் விதமான இந்த ரிஸ்குகளை எல்லாம் தருகிறானே வாழ்வதற்காக வேண்டி, இவற்றை எல்லாம் யார் உங்களுக்கு தந்தான்? அல்லாஹ்வா அல்லது அவர்களோடு இன்னும் கடவுள்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவை அனைத்தையும் சொல்லி காட்டுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அனைத்துக்கும் சொந்தக்காரனாக அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கிறான் என்ற சிந்தனையைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னும் பல இடங்களிலே, அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு ஏதாவது ஒரு தங்கடம் வந்து விட்டால், ஒரு கஷ்டம் வந்து விட்டால், அந்த கஷ்டத்தை நீப்பதற்கு யாராலும் முடியாது அல்லாஹ்வை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்து ஒரு வாகனத்திலே ஒரு மிருகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பல விஷயங்களை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சிறுவராக இருக்கின்றார், அந்த ஹதீஸிலே சிறுவரே என்று சொல்ல அழைத்து சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஏதாவது ஒன்றை கேட்பதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் அகீதாவை படித்துக் கொடுக்கிறார்கள், தௌஹீதை படித்துக் கொடுக்கிறார்கள், ஏகத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த சோலை இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் வஜ்ஜத் ஓதுகிறோம், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாவுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன, ஆனால் அர்த்தம் தெரியாது. நாம் என்ன செய்கிறோம்? அதாவது அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறோம், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுஸுகி நுஸ்கண்டால் ஒருவேளை அறுத்து பழிவதாக இருக்கலாம், ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம். இவை அனைத்துமே நான் உலகத்திலே வாழ்வதாக இருந்தாலும் சரி, நாம் மரணிப்பதாக இருந்தாலும் சரி, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் என்ற நாவு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கை ஓடுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அன்பான சகோதரர்களே, இதே போன்றுதான் நாங்கள் பார்க்கலாம். இதற்கு நேர் மாற்றமானதுதான் ஷிர்க். சகோதரர்களே, இந்த இணை வைத்தல் எங்களை அறியாமலே எங்களுக்குள்ளே அப்படியே ஊடுருவிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதிகமான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சுருக்கமாக ஒரு விடயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எம்மோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான ஒன்றுதான் இந்த இணை வைத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இணை வைத்தலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் நேரடியாக இணை வைப்போம் என்று இணை வைப்பதில்லை. யாருமே நாம் இணை வைக்க வேண்டும் என்று இணை வைப்பதில்லை சகோதரர்கள். அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் தவறான சிந்தனை போக்குகள் கொண்டவர்கள் மூலமாக அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு அடைந்திருக்கிறது. அதன் மூலமாக தவறான விடயங்களை மார்க்கம் என்று கற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் அதிகமானவர்கள் இந்த இணை வைப்புக்குள்ளே தங்களை அறியாமலே சென்று கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். சில பேர் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சத்தியம் பண்ண வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியம் எடுக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபக்கத் அஷ்ரக். யாராவது அல்லாஹ் அல்லாத ஒன்றின் மீது சத்தியம் செய்து விட்டால் அவன் இணை வைத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று பல்வேறு விடயங்களை பார்க்கலாம். நாங்கள் சில நேரங்களிலே பாவிக்கின்ற சில வார்த்தைகள், நோய் என்று சோமாய்விட்டது, ஒரு டாக்டரிடத்திலே கொண்டு போனோம், அவர் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டார். அந்த நேரத்திலே அந்த டாக்டரை புகழ வேண்டும், நீங்களும் அல்லாஹ் இல்லாவிட்டால் இந்த புள்ளை இந்த தப்பிருக்க மாட்டாது சொல்கிறோம். என்னுடைய மனைவியை காப்பாற்றிருக்க முடியாது சொல்கிறோம். என்னுடைய தாயை காப்பாற்றிருக்க முடியாது. டாக்டரை பார்த்து நீங்களும் அல்லாஹ்வும் பாதுகாத்ததான் சொல்றோம். சிறுக்கை வைத்து விட்டார். ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹை பார்த்து சொன்ன நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மாஷா அல்லாஹ் வஸித யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் நாடியபடியும் நீங்கள் நாடியபடியும் தான் நடந்தது என்று ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் சொல்வதை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, எனக்கு நிகர், அதாவது அல்லாஹ்வுக்கு நிகராக நீங்கள் என்னை ஆக்கி விட்டீர்களா என்று சொல்லிவிட்டு, பல் மாஷா அல்லாஹ் வஹதா, நீங்கள் சொல்ல வேண்டியது அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம் மாத்திரம் நடந்தது சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் பெருமை தேடவில்லை. ரசூலுல்லாஹை பற்றி புகழ் பாடப்படுகின்ற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் அதற்காக வேண்டி அங்கே சிறுக்கு வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று எத்தனை வகைகளிலே இந்த இணை வைப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வகையான தவறான விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தவசுல் என்ற பெயரிலேயும், அதாவது இன்னும் பல பெயர்களை வைத்துக் கொண்டு இப்படியான தவறுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அந்த ஏகத்துவம் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வை மாத்திரம் ஓர்மைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அனைத்து வணக்கங்களையும் செய்யக்கூடிய அதே நேரத்தில் இணையை வைத்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த அடிப்படையில் வாழ்ந்து மடிவதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே அடிப்படையில் நாங்கள் நோக்கும் பொழுது இன்று எம்மத்திலே பரவலாக எமது ஈந்தொட்டை கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது காலியிலே பல பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும், எமது நாட்டிலே பல பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ முஸ்லிம் சகோதரிகள், முக்கியமாக பெண்களை பொறுத்த மட்டில் இப்படியாக தாங்கள் செய்வது இணை என்பதை கூட உணராமல் எத்தனையோ விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அவைகள் ஒன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், ஏதாவது ஒரு தேவை வந்துவிட்டால் அந்த தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ரமலானுடைய மாதத்துடைய ரமலான் பற்றிய பல விடயங்களை சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னை பற்றி அடியார்கள் உங்களிடத்திலே கேட்டுவிட்டால் ஃபைன்னி கரீப், நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தாவத தா, என்னிடத்திலே கேட்கின்ற அந்த கேள்விக்கு நான் விடையளிக்கிறேன், யார் கேட்டாலும் விடையளிப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் எந்த பிரச்சனை வந்தாலும், சஹாபாக்களுக்கு வந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திப்போலா இருந்தார்களே தவிர யாரிடத்திலே கேட்கக்கூடிய அந்த பண்பாட்டை எங்களுக்கு காண்பித்தே தரவில்லை. அன்பான சோழே, இன்று கஷ்டம் வந்துவிட்டால், பிரச்சனை வந்துவிட்டால் பள்ளிவாசலுக்கு ஓடோடுகிறார்கள். பெண்கள் அணிதிரளுகிறார்கள். எங்கே? ஜியாராக்களுக்கு செல்ல வேண்டும், அங்கே போய் முட்டிலே காணிக்கை போட வேண்டும், அங்கே போய் பிரார்த்திக்க வேண்டும் என்ற இப்படியான தவறான கொள்கைகளை கொண்டு அந்த அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று பார்க்கின்றோம், செம்புத்தகடிலே சில துஆக்களை எழுதுகிறார்கள், சில நம்பர்களை எழுதுகிறார்கள். கழுத்திலேயும் இடுப்பிலேயும் கையிலேயும் கட்டிக்கொண்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, கண்ணூட்டிலே இருந்து பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய சில விடயங்கள் சிறிய சிறுக்காக இருக்கலாம், சில விடயங்கள் பெரிய சிறுக்காக இருக்கலாம். எப்படியோ சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று பார்க்கின்றோம், அதாவது ஏதோ கஷ்டம் வந்து விழக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நோய் நொம்பலங்கள் வந்து விட்டால் யா முஹியுத்தீன் என்று சொல்லி அழைக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர் ஒரு நல்ல மனிதராக அல்லாஹ்வுடைய நேசராக வாழ்ந்துவிட்டு வாழ்ந்திருக்கலாம், அது அல்லாஹ் அறிந்த விடயம். அன்பான சோலே, ஆனால் இந்த உலகத்திலே அவர் மரணத்திற்கு பின்னால் அவரல்ல, அவரை விடவும் மிகவும் தக்வாவோடு வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்திலே இதுக்கு பின்னால் இனி ஒரு நபி வரமாட்டார் என்று சொல்லப்பட்ட நாளைய மறுமையில் முதலாக சுவர்க்கத்துக்கு செல்லுகின்ற அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மரணத்திற்கு பின்னால் இந்த உலகத்திலே யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது என்ற அடிப்படை இருக்கின்ற பொழுது எப்படி யா முஹியுத்தீன் யா முஹியுத்தீன் என்று கதறுகிறார்களே, கஷ்டங்களின் பொழுது கேட்கின்றார்களே, இவைகள் எல்லாம் சிறுக்காக இருக்க முடியாதா சகோதரர்களே? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று எத்தனையோ கபர்களுக்கு சென்று அந்த இடத்திலே போய் எண்ணெய்களை வாங்கி அங்கே ஊத்துவிட்டு அங்கே கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். அந்த கபராளிகளிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். எத்தனையோ தியாராக்களை நாங்கள் பார்க்கின்றோம் தானே, அங்கே சுஜூது செய்கிறார்கள் சகோதரர்களே. அங்கே அந்த தியாரையை தடவி அப்படியே மேலகையிலே தடவிக் கொள்கிறார்கள். இப்படியான ஏராளமானவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் அவுலியாக்கள் என்ற பெயரை அந்த சாயத்தை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இவைகள் அனைத்தையும் நாங்கள் தவிர்த்து எங்களுடைய அகீதாவை சரிபடுத்தாத வரைக்கும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நல்ல சமூகமாக வாழாத வரைக்கும் நாளைய மறுமையிலே வெற்றி காண முடியாது என்பதை புரிந்து கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறது. இந்த மாதத்தில் கூட ஏராளமான விடயங்களை எமது மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமாக போட்டி போட்டு இந்த மாதத்திலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உள்ளும் புறமும் உவப்புவை பொருளாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பின்பற்ற மாட்டார்கள். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்று தொழுகைக்கு வரமாட்டார்கள். ஆனால் கொடியேற்றுகிறார்கள். அதாவது அலங்கார பல்புகளை போட்டு வீட்டையும் கடைகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீதி ஓரங்களிலே அதாவது எத்தனையோ அலங்காரங்களை வைக்கிறார்கள். மௌலிது, கந்தூரி, ஸலவாத்து மஜ்லிஸ், இப்படியான ஏராளமான விடயங்களை இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய உடம்பிலே, அதாவது அவர்களுடைய உடம்பிலே ஒரு சின்ன ஊசி குத்திப்படுவதை விட ரசூலுல்லாஹை மதித்தவர்கள். அந்த அளவுக்கு மதித்த அந்த சஹாபாக்கள் யாராவது ரபியுல் அவ்வல் மாதம் வந்ததே அவர்கள் ஏதாவது கொண்டாட்டங்களை வைத்தார்களா சகோதரர்களே? இன்று பார்க்கிறோம், இதோ இன்றையிலே சில ஏரியாக்களை போய் பார்த்து விட்டால் அங்கே பாதை நெடுக அங்கே அதாவது பல்புகளால் டெக்கரேஷன் பண்ணி வைத்திருக்கிறார்கள், கொடியேற்றி இருக்கிறார்கள். இரவிரவாக அங்கே அதாவது மௌலூதுகளை ஓதி ஆண்களும் பெண்களும் சர்வசாதாரணமாக கலந்துரையாடுகிறார்கள். இவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கின்ற, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை தேடித் தருகின்ற சுன்னாக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, செய்கின்றவை ஏதோ நன்மையும் இல்லை தீமையும் இல்லை என்று போய்விட்டால் பரவாயில்லை, இல்லை இதற்காக வேண்டி நாளைய மறுமையிலே கை செய்யப்பட வேண்டும். ஏன் இந்த பாவங்களை செய்தார்கள்? ஹதீஸ் ஒன்றிலே வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைய மறுமையிலே ஹௌலுல் கௌதர் அந்த மஹ்ஷரிலே மக்களுக்காக வேண்டி ஹௌலுல் கௌதரிலே இருந்து
தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த தண்ணீரை குடித்தவருக்கு ஒரு பொழுதும் தாகமே வரமாட்டாது. அந்த தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது சில பேர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு திரையினால் ரசூலுல்லாவுக்கும் அவர்களுக்கும் இடையிலே மூடப்பட்டுவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், உம்மத்தி உம்மத்தி, இவர்களும் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களே, இவர்களுக்கு திரை போடப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லப்படும், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பின்னால் இவர்கள் தான் மார்க்கத்தை மாற்றியவர்கள். ஒரு சாரார் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது முர்த்ததுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையான செய்தி அந்த ஹதீஸிலே வரக்கூடியது, இந்த விதத்துகள் மார்க்கத்தில் இல்லாதவைகளை எல்லாம் மார்க்கம் என்று செய்தவர்கள் என்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இப்படியான விடயங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்தால் மட்டுமே நாளைய மறுமையிலே வெற்றி அடைந்து உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்களுக்கு தருவான். எனவே அந்த அடிப்படையிலே வாழ்ந்து வர்ணிப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலில் முஸ்லிமீன அஜ்மாயின் வஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.